சிநேகிதிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. ஃப்ராக் தனியாக, அவங்களுடைய டிஷர்ட்ஸ் தனியாக, பேண்ட்ஸ் தனியாக, அது மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். பட் இது நாம் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் ஓகே. பட் எல்லா அம்மாமார்களுக்கும் நல்லாவே தெரியும், குழந்தைங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லா வேலைகளையும் நானே பண்ணுவேன், நானே போடுவேன், நானே தான் செலக்ட் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கலைச்சி போட்டுடுவாங்க. ஸோ நமக்கு இதை திருப்பி எடுத்து வைக்கிறதும் அதை மடித்து வைக்கிறதுமே வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நாம் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். காட்டன் பாக்ஸ் அமேசானில் இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி பாக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதை தூக்கி போட்டுறாமல் அதை வச்சு நாம் இந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த பாக்ஸோடைய லென்த் வைஸ் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்குவோம். நான் எடுத்துருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13 இன்ச்சஸ் அதனுடைய லென்த் இருக்குது. ஸோ நம்ம 13 இன்ச்சஸ் நான் உங்களுக்கு அதில் மார்க் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி அதனுடைய பிரெட்த் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 இன்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ அந்த பாக்ஸோடைய மூடி பகுதி வரும் இல்லைங்களா, பிரெட்த்தில் 2 பார்ட்டு அண்ட் லென்த்தில் 2 பார்ட், அதையும் கட் பண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி இப்போ நாம் லென்த் வைஸ் 13 இன்ச்சஸில் 4 பீசஸும், பிரெட் வைஸ் 10.5 இன்ச்சஸில் மொத்தம் 5 பீசஸும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நாம் அந்த லென்த் வைஸ் 13 இன்ச்சஸ்ன்ற அந்த அட்டை எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதில் அந்த அட்டையுடைய பாதி அளவை நாம் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம அந்த இதில் ஒரு கட் கொடுக்க போகிறோம். அந்த அட்டையோடைய இன்ச்சஸ் எவ்வளோ இருக்குதோ அதை 5ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இப்போ அந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நம்ம பாதி அளவுக்கு மட்டும் சின்னதாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா கார்ட்போர்ட்ஸ்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த லென்த் வைஸ் இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்டுக்கு ஹோல் மேலே இருக்கிற மாதிரியும், இந்த பிரெட் வைஸ் எடுத்துருக்கக்கூடிய கார்ட்போர்ட்ஸோடைய ஹோல்ஸ் கீழே பார்க்க இருக்கிற மாதிரியும் வச்சு ஒரு ஹோல்குள்ளேயா நாம் இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப பெரிய ப்ராசஸ் எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக அந்த கார்ட்போர்ட் கூட நமக்கு வீட்டில் கிடைக்கல அப்படின்னா நம்ம திக்கான அட்டையாக எது வேணால் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 இன்விடேஷன்ஸ் கூட அதில் யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம எது வேணாலும் நம்ம தூக்கி போடுற ஒரு பொருளை நமக்கு உபயோகமாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம கார்ட்போர்டு தான் வேணும் அப்படின்ற கட்டாயமும் இல்லை. கார்ட்போர்டு இருந்தால் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், ஆடாமல் இருக்கும். சப்போஸ் கிடைக்கலனாலும் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்விடேஷன்ஸ் அந்த மாதிரி கார்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கார்ட்போர்டை அப்படியே நாம் அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு 5 × 6 அப்படின்னு 30 பார்ட்டிஷன்ஸாக நமக்கு கிடைச்சிடும். ஸோ நாம் 30 ட்ரெஸ்ஸஸ் இதில் நம்ம ரோல் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நம்ம டிஷர்ட்ஸ் தனியாக ஒரு பக்கமாகவும், பேண்ட்ஸ் தனியாக ஒரு பக்கமாகவும், நம்ம எப்படி வேணாலும் நமக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா
அது நம்ம என்ன ட்ரெஸ் இருக்குதுன்றதை மேலேருந்து பார்க்கும்போது விசிபிளாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒன்றுனா அந்த ஒன்றை மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். வேறு எதுலேயும் குழந்தைங்க கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது, கலையவும் செய்யும். அவ்வளோதாங்க. இது தேவைப்பட்டால் நீங்கள் கிஃப்ட் ரேப்பிங் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்ட்ஸை வந்து நீட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணலாம். இல்லை இப்படியே இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு நம்ம அவங்களுடைய இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பாக்ஸ் டைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வெட் வைப்ஸ் அந்த மாதிரிலாம் கான்செப்ட் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே கான்செப்ட் தான். கொஞ்சம் பெரிய ஆழமான பாக்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அதுக்காக மெனக்கிட வேண்டியதுன்னு இல்லை. அவங்களோட இன்னர் கார்மெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம வைக்கிறதும் ஈஸி, எடுக்கிறதும் ஈஸி. ஸோ இப்போ நான் அவங்களோட இன்னர் கார்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டு தான் பண்ணுறேன். ஒரு பக்கம் ஒரு டைம் வைக்கும்போது அந்த பக்கம் வைக்கிற மாதிரி, ஒரு டைம் வைக்கும்போது இந்த பக்கம் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து மேடாக இருக்காது. அவ்வளோதாங்க. இப்போ நாம் நார்மலாக ஒரு டிஷ்யூ பேப்பர்ஸ் இல்லை வைப்ஸ் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாம். தென் ஒன்ஸ் யூஸ் பண்ணதை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து கீழே வைக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணாதது மேலே வர மாதிரியும் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய இன்னர்ஸ் எங்கேயும் அங்கங்கே கலைஞ்சு கிடக்காது. நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.